வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இன்றைக்கு செல்வ சன்னதி முருகன் கோயிலை பற்றியும் அதுக்கு எப்படி போகிறது வடமராட்சி துண்ணாலை பகுதியில் இருந்துன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் போகிற வழியை ஸ்பீட் பண்ணி வீடியோ எடுத்தேன்னா நெல்லியடி போய் நெல்லியடியால் வெள்ளையிலேருந்து செல்வ சன்னதிக்கு போகிறதான் இப்போ போய்கொண்டிருக்கோம். செல்வ சன்னதி யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வடமராட்சி மேற்கு முனையில் தொண்டமநாட்டு கரையில் அமைந்துள்ள ஒரு முருகன் கோயில். இந்த கோயில் சின்ன கதிர்காமம் அல்லது செல்ல கதிர்காமம் அல்லது கல்லோடை என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. வெள்ளையில இருந்து தொண்டமன்னாறு நோக்கி போய் கொண்டிருக்கோம். தொண்டமநாட்டில் தான் முருகனுடைய செல்வ சன்னதி ஆலயம் இருக்கின்றது. அங்கே போய் என்ன செய்ய போகிறோம், அப்படி முருகனை வழிபாடுகலாம் என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகைக்கே இடையில மடங்கள் இருக்கிறத காணத்தக்கதாக இருக்கும். அன்னதான கந்தனிடம் செல்வ சன்னதியை சொல்கிறவ. செல்வ சன்னதியில் எந்த நாளுமே அன்னதானம் இருக்கும். செல்வ சன்னதியை அடைஞ்சிட்டோம். செல்வ சன்னதியின் முகப்பு தோற்றத்தை பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். சின்ன சன்னதியின் ரோன் வீடியோ முதல் போட்டு நான் செல்வ சன்னதி தொண்டமனாறு வெள்ளையில் எடுக்கப்பட்ட ரோன் வீடியோ உங்களுக்காக முதல் போட்டேன். இப்போ நீங்கள் பார்க்க தெரியும், செல்வ சன்னதி ஒரு கோபுரம் அமைப்புகள் இல்லாமல் ஒரு அழகிய ஒரு தோட்டமுடைய முருகன் ஆலயம் தான் செல்வ சன்னதி. சன்னதியின் தோட்ட அமைப்போ வழிபாட்டு முறையோ எல்லாமே சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. இங்கே கோபுரங்கள் இல்லை, தூபிகளோ கட்டிடங்கள் இல்லை, விமானங்களும் இல்லை. இந்த ஆலயம் முற்றிலும் நந்தியும் சுற்றவர அன்னதான மடங்களும் மருது காடுகளும் தொண்டமநாட்டு ஆட்டு சந்தையில் மறுகூடியுள்ளது தான் இந்த ஆலயம். செல்வ சன்னதி முருகனுக்கு போனீங்களோண்டா முருகனுக்கு காட்டப்படும் தீபாராதனை எங்கிருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதற்கான காரணங்கள் இந்த ஆலயம் கோபுரங்களோ தூபிகளோ கட்டடங்களோ விமானங்களோ எதுவும் இல்லாததால் எங்கிருந்து பார்த்தாலும் ஆலயத்திலிருந்து பார்க்கத்தக்க தீபாராதனை தெரியத்தக்கதாக இருக்கும். இதுதான் செல்வ சன்னதியின் மூலஸ்தானம். போன உடனேயே மூலஸ்தானத்தை பார்க்கத்தக்கதாக இருக்கும். மூலஸ்தானத்தை சுற்றி நீங்கள் வெளியில் போனீங்களோன்னு சொன்னால் வெவ்வேறு கடவுளுக்கான சின்ன சின்ன இடங்களில் வெவ்வேறு கடவுளை கும்பிடத்தக்கதாக கட்டி வச்சிருக்கோம். வித்தியாசமான அமைப்பு கொண்ட இந்த ஆலயம் வரலாற்று புகழ்மிக்கது. இந்த இடத்துல சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் தவம் செய்து முத்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. செல்வ சன்னதி ஆலயத்தின் தல விருட்சமாக பூவரச மரம் அமைந்துள்ளது. சன்னதியில் பிள்ளை இல்லாதவர்கள் இந்த மரத்தில் பிள்ளையை வேண்டி தொட்டிலோ அதற்கேற்ற இதுகளை கட்டிட்டு நேர்ந்துட்டு போவார்கள். அது அன்னதான கந்தன் அதற்காக அருள் பாலிப்பார் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பூவரச மரத்தில் தான் அடியார்கள் தங்களுடைய வேண்டுதலுக்காக தங்களுடைய தொட்டில்களோ அதற்கேற்ற காணிக்கைகளை இந்த மரத்தில் கட்டிட்டு போகிறாங்க. அன்னதான கந்தன் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானுக்கு ஆவணி மாதத்தில் வர்ற பூரணையில் தீர்த்த உற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறும். இந்த கோயிலில் பூசைகளோ கிரியைகளோ வேத முறைப்படி நடப்பதில்லை. பூசைகள் தனித்துவமாக சைவ ஆச்சாரிய முறையில் மட்டுமே நடைபெறும். பூஜையின் போது மந்திரங்கள் சொல்லப்படுவதில்லை. செல்வ சன்னதியின் மூலமூர்த்தியாக வேலை வைத்துத்தான் வழிபாடு செய்யப்படுகின்றது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க தெரியும், பல மக்கள் மடியில் பிச்சையை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மடியில் பிச்சை என்னென்று சொன்னால் பல மக்கள் தாங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கும். அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக மற்றவர்களுடைய உதவியை நாடி அந்த உதவியினூடாக பணத்தை சேர்த்து அந்த பணத்தினூடாக தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக மடியில் பிச்சை ஏந்துவார்கள். இந்த மடியில் பிச்சை ஏந்தி தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றுவார்கள் என்றுதான் அந்த அன்னதான கந்தனில் இருந்து
இருந்த ஒரு அடியாரிடம் கேட்டு தெரிஞ்சு கொண்டு நான் இது எனக்கு முதல் தரமாக இது தெரிஞ்சதால உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பினான். அன்னதான கந்தனை சுற்றி பார்க்கே உங்களுக்கு பார்க்கத்தக்கதா தெரியும். அன்னதான கந்தனுடைய கந்தனிடம் காவடி எடுப்பதற்காகவோ அவள் நேர்த்திகளை பூர்த்தி செய்கிறதுக்காண்டி வியாபாரிகள் தங்களுடைய காவடிகளை கொண்டு வைத்திருப்பார்கள். அதை வாங்கி காவடி எடுக்கலாம். பலர் தூக்கு காவடி எடுப்பதையும் பார்த்திருக்கின்றேன். அன்னதான கந்தனிடம் வந்தால் இந்த தொண்டமநாட்டில் குளித்தால் அது புண்ணியமாகும் என்று சொல்லுவார்கள். அந்த தொண்டமநாட்டு ஆற்றில் குளித்துவிட்டு நாங்கள் பின்னர் நல்ல தண்ணியில் குளிப்பதற்காக ஒரு கிணறும் கட்டப்பட்டிருக்கு. இதில் குளித்துவிட்டு கோயிலுக்குள் மக்கள் செல்வார்கள். இப்போ இந்த கோயிலை சுற்றி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மணலும் விருட்சங்களும் தான் வளர்ந்து இருப்பதை பார்க்கத்தக்கதாகவும் இருந்தது. இக்கோயிலின் தேரானது முந்தைய ஒரு காலத்தில் இந்திய ஆர்மியால் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்போ மீண்டும் தேர் புனரமைக்கப்பட்டு இருக்குது. இந்த தேரில் தான் அன்னதான கந்தன் சுற்றி வருவார். இங்கே அன்னதான கந்தனில் வேலைத்தான் வைத்து வழிபாடு செய்கிறது. இப்போ திருப்பி வலிக்கிட்டு தொண்டமநாட்டு பாலத்தை பார்த்துட்டு தொண்டமநாட்டு பாலத்தால் திருப்பி நெல்லியடி போய் நெல்லியடியிலிருந்து துண்ணால போகிறதான் பிளான். தொண்டமனாறு பாலம் வடிவாக கட்டப்பட்டு இருக்குது. இந்த பாலத்தினால் நேர போனால் பலாலி ஏர்போர்ட்டுக்கு போகலாம். நாங்கள் திரும்பி கொண்டிருக்க ஒரு தூக்கு காவடியை பார்க்கத்தக்கதாக ஒரு அடியார் தன்னுடைய நேர்த்தியை பூர்த்தி செய்வதற்காக தூக்கு காவடி எடுத்துட்டு போனவர். அதை எடுக்கத்தக்கதாக இருந்தது. இந்த தூக்கு காவடி எடுப்பது என்பது இலகுவான வேலை அல்ல. இது ஒரு கடினமான வேலை. ஆனால் அந்த அடியார்கள் அதை பொருட்படுத்தாது அதை முருகனுக்காக செய்வார்கள். அது முருகனுக்காக தூக்கு காவடி எடுக்க அந்த உணர்வு ஒன்றுமே தெரியாதென்று அடியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் இந்த இடத்துலேருந்து தூக்கு காவடி வர்றதை பார்க்குறதுக்காக நின்று கொண்டிருக்கேன். தூக்கு காவடியை பார்த்து முடிஞ்ச உடனே நான் திருப்பி நெல்லியடி போய் ஊருக்கு துண்ணாலை போகிறது தான் இப்போதைய பிளான். இப்போ என்னோட தூக்கு காவடி பார்க்குறதுக்காண்டி சில பல அடியார்கள் வந்து நிற்கிறார்கள். வெயிட் பண்ணி கொண்டும் நிற்கிறார்கள். அன்னதான கந்தனுக்கு தூக்கு காவடி எடுப்பது என்பது நித்தம் நடக்கிற ஒரு நிகழ்வு. அதுவும் திருவிழா காலத்தில் தூக்கு காவடி கணக்கு எடுப்பார்கள் அடியர்கள். தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காகவும் வேண்டுதல் நிறைவேற்றின மக்கள் தங்களுடைய வேண்டுதலுக்காக தூக்கு காவடி எடுப்பது வழக்கம். அவ்வாறே இந்த தூக்கு காவடியும் இருக்கிறது பார்க்கத்தக்கதாக இருக்குது. இது முருகன் ஆலயங்களில் தூக்கு காவடி எடுப்பது என்பது விடயமாக கருதப்படுது. முருகன் ஒரு அழகிய தோட்டம் கொண்டவர் என்பதால் முருகனுக்கு நாங்கள் எங்களுடைய அங்க அமைப்புகளை அழகியமில்லாத தோட்டங்களோடு காட்டிக்க முருகன் எங்களுக்கு அருள் புரிவார் என்பது ஐதீகம். அதற்காகவே முருகனுடைய வேண்டுதல்கள் மொட்டையடிப்பதும் தூக்கு காவடி எடுப்பதும் இவ்வாறான இதுகள் முருகனை குளிர்வடைய செய்யும் என்பது ஒரு ஐதீகமான உண்மை. அதற்காண்டியே அடியவர்கள் தூக்கு காவடி எடுப்பது வழக்கம். வழியில் பிள்ளையாருக்கு அடிக்கப்பட்ட தேங்காயை எடுத்து தேங்காய் சொட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பியாச்சு. இந்த வீடியோண்ட
கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் இந்த சேனலை. இப்போ நாங்கள் வலிக்கிட்டு நெல்லியடி போய் திருப்பி வந்து போகணும் எடுத்துக்கிட்டு தான் இந்த அடுத்தடுத்த நிமிஷங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த இடத்துலேருந்து தான் ட்ரோன் வீடியோ எடுத்து நான் வெள்ளை செல்வ சேனல் தொண்டமனால நீங்கள் வந்து ஃபோன் வீடியோ பார்க்க வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள், அல்லது வந்து என்னுடைய சேனலில் போய் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரோன் வீடியோட பிளேலிஸ்ட்டில் இந்த ரோன் வீடியோ இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் வீச்சு. நன்றி.